வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது பாலக் பன்னீர். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பாலக் பன்னீர் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த பன்னீர் எடுத்திருக்கேன், ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். க்யூப்பாக இருக்கும், நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். வியூவர்ஸ், நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன் 250 கிராம். ஓகே வியூவர்ஸ், நான் கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், குக்கிங் கிரீம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் நான் பட்டர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு. நான் அடுப்பில் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி லேசாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த பாலக்கீரையை இதில் போட்டு கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு இதை பிளெண்டர் பண்ணணும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம், ஒரு 2 நிமிஷம் தான். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த கீரை நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், கீரை நல்லா 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தால் தான் நம்ம பிளெண்டர் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ அடுப்பை வச்சுட்டு இதை வடிகட்டிடலாம். நான் பிளெண்டர் எடுத்துருக்கேன். நான் இந்த கீரையை பிளெண்டர் பண்ண போகிறேன். இதில் போட்டு சூடு கொஞ்சம் லேசாக ஆறிட்ட பிறகு நீங்கள் போடுங்க. சூடாக போட்டிங்களா நல்லா இருக்காது. இப்போ நம்ம போட்டுருவோம். நான் போட்டுட்டேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அரைக்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். இப்போ அரைக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா அரைக்கணும். கீரை நல்லா அரைப்படணும். ஓகேவா, இப்போ கீரை நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் பட்டரு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம், பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா, போட்டாச்சு. நான் கிட்டக்கிட்ட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ 2 நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், எண்ணெய் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கிட்டு. இது கூட நம்ம சீரகம், பட்டை, 2 கிராம்பு போட்டுட்டு நல்லா வேக விடுவோம். ஓகேவா, நல்லா வேகட்டும். ஓகேவா, இது கூட நான் பூண்டு 4 பல் பூண்டு இதை நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வேகட்டும். இது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, வெங்காயம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, வெங்காயமும் பூண்டும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் 1/2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி பழம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகேவா, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்பைசிலாம் சேர்க்க போகிறோம். ஓகேவா, நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள். நான் உரப்புக்கு நான் 3/4 இந்த மாதிரி டீஸ்பூனில் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 1 கூட வேணுன்னா போட்டுக்கங்க. ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த ஸ்பைசிலாம் நல்லா வேகணும். அதோட இதெல்லாம் போகணும், பச்சை வாடையெல்லாம். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு எண்ணெயில். இப்போ இது கூட நம்ம என்ன செய்யணும், அரைச்சி வச்சு இந்த பாலக்கீரையை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேவா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்னு சொன்னால் ஊற்றிக்குங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இது கூட நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து போட்டுக்குங்க, டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்குங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அது மிச்சம் இந்த பாலக்கீரோட அந்த இது வந்து சாரை வந்து நான் லேசாக தண்ணி ஊற்றி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்புலாம் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், நல்லா வேக விடணும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா க்ரீம் ஊற்ற போகிறோம். 2 டீஸ்பூன் தான் ஊற்ற போகிறோம். கணக்காக 2 டீஸ்பூனு க்ரீம் ஊற்றிக்குங்க. ஓகேவா? ஊற்றியாச்சு. நான் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா? நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் கண்ணியை வச்சு இப்படி திருப்பி விட்டுக்குங்க. கிண்டாதீங்க, இப்படி திருப்பி விடுங்க. ஏன்னா பன்னீர் உடஞ்சிரும், அதனால் இப்படி திருப்பி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டோன்னா நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு. 2 நிமிஷம். இந்த டைமில் தான் வந்து நம்ம அடுப்பை வச்சிடணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து சப்பாத்திக்கு, சோறுக்கு, அப்புறம் ரொட்டி சென்னாய், ரொட்டி நான் இந்த மாதிரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.